திருப்பூர் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் காற்றின் வேகம் தாங்காமல் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை இயந்திரம் அடியோடு சாய்ந்து தரையில் விழுந்தது. 9 துண்டுகளாக சிதறி கிடக்கும் காற்றாலையின் பாகங்களை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த காற்றாலை இயந்திரம் காற்றின் வேகம் தாழாமல் அடியோடு உடைந்து விழுந்ததில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள காற்றாலையானது 9 துண்டுகளாக உடைந்து விழுந்து சிதறியது. இதன் காரணமாக பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் திருவண்ணாச்சன்பட்டி பகுதியில் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான காற்றாலையானது இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை காற்றின் வேகம் தாழாமல் காற்றாலையின் அந்த இதானது துண்டாக அடியோடு முறிந்து கீழே விழுந்து 9 துண்டுகளாக உடைந்து சிதறியது. மேலும் உடைந்து சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பானது 5 கோடி ரூபாய் இருக்கும் என காற்றாலை நிறுவன ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த காற்றாலை அமைக்கப்பட்ட இடத்தின் அருகே போடப்பட்டிருந்த மின்கம்பிகளும் காற்றை விழுந்த வேகத்தில் துண்டிக்கப்பட்ட பதில் மின்தடை ஏற்பட்டு விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் இடையூறு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த காற்றாலைகளை முறையாக பராமரிக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. எனவே காற்றாலைகளை முறையாக பராமரித்து அந்த நிறுவனங்கள் இயக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.